ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் ஸ்லோகம் 102. ஆதார நிலையோ தாத புஷ்பகாச பிரஜாகரக ஊர்த்வக சத்பதாச்சார பிராணத பிரணவ பணக. எல்லாவற்றையும் தாங்குபவனாகிய பஞ்சபூதங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவர். ஆதார நிலையக, தானே சர்வ பிரம்மா உட்பட 14 லோகங்களும் அழியும் பிரளய காலத்தில் சர்வலோகத்தையும் தண்ணீர் குடிப்பது போல குடித்து விடுபவர். மற்றொரு அர்த்தம், அனைத்தையும் தானே தரிப்பவர். தாத, புஷ்பம் மலர்வது போல பிரபஞ்ச ரூபமாக சிருஷ்டி காலத்தில் தாம் மலர்கிறவர். புஷ்பகாசக, பாண்டவர்களை காப்பேன் என்று வாக்கு கொடுத்த பிறகு 18 நாள் போரிலும் தூங்காமல் பார்த்து கொண்டார் ஸ்ரீகிருஷ்ணர். யோக நித்திரையில் இருந்தாலும் தூங்கவே தூங்காமல் மக்களை காப்பவர் பிரஜாகரக. எல்லாவற்றிற்கும் உயரே இருப்பவர். அவருக்கு மேல் யாரும் இல்லை என்று மிக மிக உயரத்தில் இருப்பவர். ஊர்த்வகா. ஸ்ரீகிருஷ்ணர் உபலவ்யம் என்ற தேசத்திலிருந்து ஹஸ்தினாபுரம் நோக்கி பாண்டவ தூதனாக கிளம்பி வருகிறார். போர் நடக்குமோ என்ற பெரும் நெருக்கடியான நிலை. அப்போது வரும் வழியில் சாயங்கால வேளை வந்துவிட்டது. அப்போது ஒரு அழகான ஓடை தென்பட, சந்தியாவந்தனம் செய்துவிட்டு போவோம் என்று ரதத்தை விட்டு இறங்கினார் ஸ்ரீகிருஷ்ணர். தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை எந்த நிலையிலும் விடாதவராக இருந்தார். நெருக்கடியான நிலையிலும் தன் தர்மத்தை என்றுமே விடாதவர். சத்பதாச்சாரக. உத்தரியன் பிள்ளை பரீட்சித் பிறந்தும் கண் திறக்காமல் சவம் போல கிடந்தது. அப்போது ஜென்ம ஜென்மமாக பிரம்மச்சாரியாக இருக்கும் ஒருவன் தொடும்போது இந்த குழந்தை கண் திறப்பான் என்று அசரீரி வாக்கு கேட்டது. உடனே போர்க்களத்தில் உயிரை பிடித்து கொண்டிருக்கும் பீஷ்மரை பார்க்க ஓடினார்கள் பாண்டவர்கள். பீஷ்மர், உன் கூடவே இருக்கும் 14,108 மனைவிகளை உடைய ஸ்ரீகிருஷ்ணர் தான் நிஜத்தில் பிரம்மச்சாரி. அவர் கையில் குழந்தையை கொடு என்று சொல்ல, ஸ்ரீகிருஷ்ணர் வந்து குழந்தையை தொட, உடனேயே பரீட்சித் கண் திறந்து பார்த்தான். உயிரை கொடுப்பவர் பிராணதக. தியானம் செய்யும் போது ஓம் என்ற ஓங்காரமாக இருப்பவன் பிரணவக. பரதன் ராமபிரானை அயோத்தி வாருங்கள் என்று கதறுகிறான். பெருமாள் பக்தனுக்கு அடிமை. அதனால் தன்னை கேட்கும் பரதனுக்கு தன்னை கொடுக்க முடியாது என்று சொல்ல முடியவில்லை. ராமபிரானுக்கு ராவணவதம் என்ற பெரும் காரியம் செய்ய இந்த மனித உடல் தேவைப்பட்டதால் ராமபிரான் அதுவரைக்கும் பணயமாக தன் பாதுகையை கொடுத்தார். தன் பாதுகையே தான் என்று கொடுத்து அந்த பாதுகையே 14 வருடங்கள் ஆட்சி செய்யும் என்று ஆக்கினார். அதுபோல ஒரு சமயம் சத்யபாமா நாரதரிடம் ஸ்ரீகிருஷ்ணரை பணயமாக வைத்துவிட, ருக்மிணி ஒரே ஒரு துளசி இலையை தராசில் வைத்து மீட்டுவிட்டாள். பக்தன் ஒரு துளசி கொடுத்தாலும் அதற்கு பணயமாக தன்னையே கொடுப்பவர். தன் பாதுகையை பந்தயமாக வைத்து
தன்னை மீட்டுக் கொள்பவர் பனகா